ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சம்பா கோதுமை ரவை உப்புமானால எல்லாம் ஓடிடுவாங்க. இன்னும் சம்பா கோதுமைனா யாருமே சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட்டோடு எவ்வளோ தேவையோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு. அப்புறம் வந்து அதே கடாயில் வந்து அந்த வறுத்த ரவையை எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வந்தது பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடுங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. அப்புறம் நல்லா நீட்டாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரட்டும் வெங்காயம். அப்புறம் வந்து நான் தக்காளியை மட்டும் அரைச்சி வச்சேன். அந்த தக்காளி அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் மாதிரி இருந்தால் நம்ம கிச்சடி மாதிரி இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டு. காரத்துக்கு 3 பச்சை மிளகா போட்டு நான் அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா சோர்ந்தது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதும் அப்புறம் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு 1.5 கப்பு அளவு ரவை எடுத்தோன்னா 3 கப்பு மெஷர்மெண்ட்டு. 3லேருந்து 3.5 கப்பு கூட ஊற்றலாம். தலைன்னு வேணுன்னா, இல்லை நம்ம உதிரியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எடுத்துங்க. இப்போ ரவையை வந்து கூட போட்டு நல்லா அந்த மசாலாவோட வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நான் அளந்து வச்சுருந்தேன் தண்ணியை ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து ஊற்றிட்டேன். அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி வந்து கலரணும். அடி ஒட்டவே ஒட்டாது, அவ்வளோ சூப்பராக உதிரியாக வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.